முரசு நேயர்களுக்கு வணக்கம். சோசியல் மீடியாக்கள் திறந்தாலே விஜய்க்கு ஆதரவாக பல பேர் என்ன பண்றாங்க, போஸ்ட்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. இது ஆரோக்கியமானதா? இது இளைய தலைமுறைக்கோ இல்ல பெண்களுக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்ல விளைவுகளை சந்திக்க ஏற்படுத்துமா, இல்ல இது ஒரு பாதுகாப்பானதா அப்படின்ற ஒரு பார்வையில தான் இன்னைக்கு இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்லயே பாத்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. விஜய் தான் முதலமைச்சர் ஆயிடுவாரு, எங்க அண்ணன் தான் அடுத்த முதலமைச்சர், எங்கள் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பேர் என்ன பண்றாங்க, விஜய் தான் அடுத்த முதலமைச்சர், யாரை கேட்டாலும் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன், அதனால விஜய் தான் ஆட்சிக்கு பிடிப்பாரு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க, கருத்துக்களை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை என்ன பண்றாங்க, தவறா பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு சில இடத்துல எல்லாம் குழந்தைகள் அடம் பிடிக்குதான், விஜய் மாமா ஆட்சியை பிடிச்சிடணும், ஆட்சியை பிடிச்சாதான் நான் சாப்பிடுவேன், விஜய் மாமா முதலமைச்சர் ஆகலைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. இந்த வீடியோக்கள்லாம் என்ன பண்றாங்க, சோசியல் மீடியாக்கள்ல பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெண்மணி பேசுனதுதான் ரொம்ப இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. ஒருவேளை இங்க திரும்பவும் திமுக ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா நாங்களும் விஷத்தை வச்சு செத்துருவோம், என் குழந்தைங்களுக்கு விஷ வச்சு சாவடிச்சிருவோம், இப்படின்ற ஒரு பேச்சுகள் எதை நோக்கி போகுது, நம்முடைய சமுதாயத்தை எதை நோக்கி கொண்டு போகுது, விஜயே இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற ஒரு மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், உங்களை பார்த்து பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்றாங்க, நீங்க சொல்றத அப்படியே வேத வாக்கா என்ன பண்றாங்க, எடுத்துக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல இருக்கிற விஜய் அவர்கள் உங்களை ஃபாலோ பண்ற ஒரு இளைய சமுதாயமோ இல்ல பெண்களோ குழந்தைகளையோ நீங்க ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டாமா, அவங்கள ஒரு நெறிப்படுத்த வேண்டாமா, ஒரு வழிக்கு ஏன்பா இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பதிவிடாதீங்க, இதெல்லாம் பண்ண, அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வச்சுனா போடணும். இன்னைக்கு பல குழந்தைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் மாமா ஜெயிச்சிருவாரா, விஜய் மாமா தோத்துருவாரா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில இளைய சமுதாயத்தினரை படித்தவர்களே பல பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு புரிதல் இல்லாம வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா பல பேர் என்ன பண்றாங்க, விஜய் வெற்றி பெற்றுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க, ஒரு திணிக்கிற விஷயத்துல தான். இப்போ குறிப்பா ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுக்கலாம், ஒரு பரீட்சை எழுதுறோம், நம்ம என்ன எழுதணுமோ அதுக்கு தான் மார்க் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல போடுவாங்க. நான் படிக்கவே இல்லை, நான் பாத்தீங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில போயிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இப்படி இருக்கிறேன். எக்ஸாம் போயிட்டு உக்காந்து நான் என்ன பண்றேன், ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு வந்தேன், ஆனா எனக்கு பாஸ் மார்க் போடுங்க, எனக்கு நான் ஜெயிச்சிடணும், எனக்கு பாஸ் ஆயிடணும் அப்படின்னு கேட்கறதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்றாங்க, கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. உண்மையிலேயே விஜய் பாத்தீங்கன்னா தோப்பாரா ஜெயிப்பாரா அதெல்லாம் தாண்டி, விஜய் ஒருவேளை தோத்துட்டா இந்த மக்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும், குழந்தைகளுடைய மனநிலைமை என்னவா இருக்கும், இதை கண்டிக்க வேண்டியது, இதை பாத்தீங்கன்னா ஒரு வழி நெறி கொண்டு வர வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோட பொறுப்பு தான். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் இவங்க விஜய்க்கு ஒரு கண்டனமே தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜயுடைய போக்கு சரியில்லைன்னா குழந்தைகளை பகடக்காயா யூஸ் பண்ணியிருக்கிறார். தேர்தல் டைம்ல உங்க அப்பாவை, உங்க அம்மாவை, உங்க பெரியமாவை, உங்க மாமாவெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுங்க, டார்ச்சர் பண்ணுங்க, விசிலுக்கு ஓட்டு போட சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆரம்பத்திலேயே குழந்தைகளை ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஒரு சில வீட்டுல ஒரு சில குழந்தைகள் அடம் பிடிக்குது, அதை பத்தி பெற்றோர்களும் பெருசா என்ன பண்ணல, பெருசா எடுத்துக்கல. ஏன்னா ஆரம்பத்திலேயே குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லி வரணும். நீங்க குழந்தைகளை கூட விட்டுருங்களேன், குழந்தைகள் கூட ஒரு நம்மள அன்பா சொன்னா இல்ல அடித்து சொன்னா என்ன பண்ணுவாங்க, கேட்டுப்பாங்க. ஆனா ஒரு அந்த இளைய சமுதாயம் அவங்களுக்கு ஓட்டே கிடையாது, ஆனா அவங்க என்ன பேசிட்டு விஜய் ஜெயிக்கலன்னா, விஜய் சிஎம் ஆகலன்னா செத்துருவேன், தற்கொலை பண்ணிப்பேன், இப்படி மிரட்டுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூத் சமுதாயம் வந்துருச்சு அப்படிதான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தர் பொறுப்புனா அது விஜய் மட்டும்தான். இன்னைக்கு அந்த குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேளுங்க, ஒழுங்கு மரியாதை நீங்க மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரி ஒரு செயலுக்கு விஜய் மட்டும் தான் முழுக்க முழுக்க காரணம். ஏற்கனவே கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க விஜயால. இன்னைக்கு தேர்தலுக்கு பிறகு பல இளைஞர்கள் உயிரிழறதுக்கு தயாரா இருக்காங்க, உயிரிழறதுக்கு நேரிடும், குழந்தைகள் பாதிக்கப்படும், பெற்றோர்கள் பாதிக்கப்படுவாங்க, அந்த குடும்பம் என்னவாகும். விஜய் அரசியலுக்கு வந்தது மிக 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 பெரிய தவறு அப்படின்னு தான். ஏன்னா ஏற்கனவே அரசியலுக்கு வந்தாரு, கரூருக்கு போனாரு, அங்க ஒரு 41 பேர் என்ன பண்ணாங்க, எழுந்தாங்க. இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட்டுக்குள்ள விஜய் அவர்கள் தோத்துட்டா
இன்னைக்கு பல உயிர்கள் இழக்க நேரிடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை என்ன பண்ணிருக்காங்க, விடுத்திருக்கிறாங்க. இதுல தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குழந்தைகளை பகடக்காயா யூஸ் பண்ணியிருக்காரு விஜய். பொதுமக்கள் மத்தியில வந்து என்ன பண்ணிருக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இது தவிர்த்துட்டு தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிறார் விஜய். தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. விஜய் மேல ஆக்ஷன் எடுங்க, விஜய் மேல நடவடிக்கை எடுங்க. ஏன்னா தேர்தல் டைம்ல குழந்தைகள், நீங்க பொதுவாவே அரசியல்ல குழந்தைகளை ஈடுபடுத்தவே கூடாதுங்க. ஆனா தேர்தல் விதிமுறைகளை விஜய் அவர்கள் மீறி இருக்கிறார். ஏன்னா நிறைய பிரச்சாரங்கள்ல குழந்தைகள், ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளை துண்ட போட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, விதிமுறைகளை மீறி இருக்கிறாரு. குழந்தைகளை தவறா யூஸ் பண்ணி இருக்கிறார். குழந்தைகளை பிளாக்மெயில், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில பிளாக்மெயில் தான். நீங்க போயிட்டு உங்க அப்பா அம்மாவை போயிட்டு என்ன பண்ணுங்க, டார்ச்சர் பண்ணுங்க, பிளாக்மெயில் பண்ணுங்க. விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். குழந்தைகளுக்கு என்னங்க தெரியும்? குழந்தைகளுக்கு அந்த படிக்கிற விஷயத்துல தான் என்ன பண்ணிருக்கணும் விஜய் கொண்டு வரணும். குழந்தைகளை தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய வெற்றியின் லாபத்துக்காகவே குழந்தைகளை தவறா பயன்படுத்தி இருக்கிறார் விஜய் அப்படின்னு தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் என்ன பண்ணிருக்கு, கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் விஜய் மட்டும்தான். நாளை பின்ன தோத்துட்டா விஜய் தோக்குறாரு ஜெயிக்கிறாருலாம் அது அப்பாற்பட்ட விஷயங்க. ஆட்சியை பிடிக்கிறாரு ஜெயிக்கிறாரு. விஜய் தோத்துட்டா நாளைக்கு இந்த தமிழ்நாட்டில் கரூர் சம்பவம் மாதிரி பல சம்பவங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளை கண்ணிமைக்குள்ள வந்து பாதுகாக்கணும். இதற்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா விஜய் ஒரே ஒரு வீடியோ, இன்னைக்கு அந்த அம்மா சொல்றாங்கல்ல, விஜய் தோத்துட்டா நாங்களும் செத்துருவோம், எங்க குடும்பத்தை விச வச்சு சா வச்சிரும் சொல்றாங்களே, இதை விஜய் கண்டிக்கணும். விஜய் ஒரு பொறுப்புள்ள தலைவர். ஏன்னா இவங்களுடைய ரசிகர்கள் மனப்பான்மையில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ற, மிரட்டுறாங்க. இது ஒரு பிளாக்மெயில். நீங்க விஜய ஜெயிக்க வைங்க, ஜெயிக்க வைக்கலன்னா நாங்க செத்துருவோன்றாங்க. என்ன இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப விஜய் தோத்துட்டா யாருக்கு லாஸ்? விஜய்க்கு லாஸா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த உயிரிழப்புகள் நேரிடுதுல அவங்களுக்கு. இப்ப கரூர்ல 41 பேர் போயிட்டு இறந்துட்டாங்க. யாருக்கு லாஸ் ஆச்சு? விஜய்க்கு லாஸ் ஆச்சா? ₹1 லாஸ் ஆச்சா விஜய்க்கு? கிடையவே கிடையாது. அந்த 41 பேர் இழந்து நின்னாங்களே அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்கு தான் அந்த வழிகள் இருக்கும். அது போலதான் விஜய் நாள பின்ன தேர்தல் ரிசல்ட்ல தோத்துட்டாரு, ஆட்சியை பிடிக்கலன்னா பல தற்கொலைகள் நடக்கும் அப்படின்ற இப்பவே மிரட்டல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே எச்சரிக்கையா அந்த என்ன பண்ணும், கையாளணும். விழிப்புணர்வுகளை நிறைய இடத்துல மேற்கொள்ளணும். இது மாத்திரம் இல்லாம இது சர்வசாதாரணமா நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. விஜய்க்கு முழுக்க முழுக்க ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப கூட ஒரு கரூர் விவகாரத்துல எப்படி விஜய் வந்து ஆஃப்டர் அந்த கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ விட்டாரோ, முன்னாடியே வீடியோ விட்டுருங்க, நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும் உண்மையிலேயே. ஏன்னா விஜயில ஒவ்வொரு விஷயத்த கண்டிச்சாங்க. ஏன்னா விஜய் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்த மாட்டேங்கிறாரு, சரியா கடைபிடிக்க மாட்டேங்கிறாரு, கரண்ட் பாக்ஸ் மேல ஏறுறாங்க, வால் மேல ஏறுறாங்க, இப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்பவா வந்து விஜய் வந்து கண்டிங்க, அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா சொல்ல கேட்கவே இல்லை. கரூர்ல அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் சில ஞான உதயம் வந்து விஜய்க்கு வந்தது. பல உயிர்களை காவு வாங்கினா தான் விஜய்க்கு ஞான உதயமே வருமா அப்படின்னு. இப்ப கூட விஜயோ இல்ல ஆதவர்ஜுனாவோ இல்ல சிடி நிர்மல்குமாரோ அருண்ராஜோ புசி ஆனந்த் செங்கோட்டையனை யாராவது ஒருத்தர் பொதுவெளியில வந்து பேசுங்க, பிரஸ்ஸுங்களை சந்திங்க, வீடியோ போடுங்க. யாரும் தவறான முடிவு எடுக்க வேண்டாம். இந்த தேர்தல்ல தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதை சகஜமா எடுத்துட்டு போங்க, இந்த மாதிரி வீடியோக்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லணும், சொல்ல வைக்கணும். ஆனா இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு அறிக்கை கூட இது வரவே இல்லை. சோசியல் மீடியாக்கள் இது தீயா பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி மிரட்டல் விடுறது, அது மாத்திரம் இல்லாம அழுது புலம்புறது, நான் விஜய் வரலன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாக்கள், நீங்க சோசியல் மீடியாக்கள் திறந்தாலே இந்த மெசேஜ் தான் வருது. விஜய்க்கு ஆதரவா செயல்படுறேன்னு ஒரு சமுதாயத்தை அழித்துட்டு வருகிறார் விஜய். இதை முதல்ல விஜய் வந்து உன்னிப்பா கவனிக்கணும். இது தவறான போக்கு, தவறான செயல் அப்படின்றத உங்க தொண்டர்களுக்கு, உங்க ரசிகர்களுக்கு, உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு நீங்க பொறுப்பா செயல்பட்டு ஒரு வீடியோவை வெளியிடணும். பிரச்சாரங்கள்ல குழந்தைகளை எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க, உங்க அப்பா கிட்ட சொல்லு, உங்க அம்மா கிட்ட சொல்லு, உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, உங்க அக்கா கிட்ட சொல்லுன்னு குழந்தைகளை எந்த அளவுக்கு நீங்க ஈடுபடுத்தினீங்க, அதே பொறுப்போட குழந்தைகளை நீங்க அடம் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு சொல்ற வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்குது. பொதுவெளியில தோன்றணும். இதை தவிர்த்துட்டு விஜய் மேல தேர்தல் ஆணையத்து மேலே புகார்கள் கொடுத்திருக்கிறாங்க, தேர்தல் விதியை மீறி இருக்கிறாங்கன்னு. அது மாத்திரம் இல்லாம தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. பொதுவெளியில வந்து பெற்றோர்களிடமும் மக்களிடமும் விஜய் மன்னிப்பு கோர வேண்டும். அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையில அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ இதை வந்து சீரியஸா எல்லாருமே எடுத்துக்கணும். ஒவ்வொரு வீட்டிலும் நடக்க வேண்டிய
ஒரு விஷயம் தான். இது மத்தவங்க வீட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வசாதாரணமா கலந்திட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும், உன்னிப்பா கவனிக்கணும். விஜய் முக்கியமா இதுல ரொம்ப 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 பொறுப்பெடுத்து தயவு செய்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இது கட்டுக்கடங்கா பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ தயவு செய்து விஜய் அவர்கள் பொதுவெளியில வந்து ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஏன்னா இதனால நீங்க தோத்துட்டா பல உயிர்கள் இழக்க நேரிடும் அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, இது மிரட்டுறாங்க, விஜய் ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் கடந்து அவங்க உணர்வுபூர்வமா பேசுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ எதனா ஒன்று ஆயிரமோ, கரூர் சம்பவம் மாதிரி பல கூக்குரல் இங்க கேட்குமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லார் மத்தியிலும் இருக்குது. ஸோ தயவு செய்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணணும். எந்த ஒரு இழப்பும் நேரிடுறதுக்கு முன்னாடி விஜய் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல செயல்பட்டாருன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.